This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புராண கதைகள் பாகம் 29. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயப்பனை கல்யாணம் செய்ய ஆசைப்பட்ட ஒரு பெண். ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புராணத்தில் நிறைய பேசப்பட்ட கதைகள் இருந்தாலும் நாம் பேசுவோம் நம்ம ஸ்டைலில். ஓகேங்களா, இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் கேட்க முடியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஐயப்பனை கல்யாணம் செய்ய ஆசைப்பட்ட அந்த பெண் யாருன்னு தெரியுமா? சிம்பிள் தாங்க. ஐயப்பனோட அம்மாவுக்கு ஒரு நாள் வயிற்று வலி பயங்கரமாக வருது. அந்த வயிற்று வலிக்கு மருந்து என்னென்னா புளிப்பால். ஓகேங்களா, அந்த புளிப்பாலை சாப்பிட்டா தான் அந்த மருந்து அந்த வயிற்று வலி நல்லாகும் அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிப்பாலை எடுத்துகிட்டு வரக்காக ஐயப்பன் காட்டுக்கு போகிறார். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கியை பார்க்குறாரு. அவரோட அவதார நோக்கமே பார்த்திங்கன்னா மகிஷியை வதம் செய்கிறது தான். ஸோ அவங்கள அந்த இடத்துல பார்க்குறாரு காட்டுக்குள்ளே. ஸோ அந்த இடத்துல மகிஷிக்கும் ஐயப்பனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் மகிஷியை வதம் பண்ணுறார். ஓகேங்களா, ஸோ ஐயப்பன் கையால் வதமானதுனால அவங்களுக்குள்ளே இருந்து அந்த தூய ஆத்மா வெளியே வருது. அவங்க தான் பார்த்திங்கன்னா லீலாவதி அப்படிங்கிற பெண் உருவம் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த லீலாவதி அப்படிங்கிற பெண் உருவம் வெளியே வந்த உடனேயே ஐயப்பனை பார்த்த உடனேயே ஐயப்பன் மேலே ஆசைப்படுறாங்க. ஸோ ஐயப்பனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. பட் ஐயப்பன் அவதார நோக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் பிரம்மச்சரியம். ஓகேங்களா, ஸோ நான் பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அப்போ வற்புறுத்துறதுனால ஐயப்பன் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரார். என்னோட இடத்துக்கு பக்கத்துலேயே உனக்கும் ஒரு கோவில் அமைக்கப்படும். என்னுடைய பக்தர்கள் வர அனைவரும் உன்னையும் சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அப்படி கும்பிட்றவங்களில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புது பக்தர், அதாவது கன்னி சாமி வரலை அப்படின்னா அன்னைக்கு சொல்லு, அன்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி தராரு. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பன் சுவாமி மலையில் லீலாவதி அம்மையாரும் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க. பட் இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. கண்டிப்பாக என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.